இது இல்லைன்னா, ஆலயம் மாத்திரம் இல்லாதிருந்தால், ஆசாரிகள் இல்லாதிருந்தால், அந்த புஸ்தகம் இல்லாதிருந்தால், உடன்படிக்கை புஸ்தகம் இல்லாதிருந்தா இங்கே வீணாக போயிருந்திருப்பாங்க. ஒரு 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 வழி காட்டுவதற்கு ஆள் இல்லாமல் இருந்திருக்கும். கர்த்தர் அங்கே பாதுகாத்தார். ஆமென். ஆலயத்தை பாதுகாத்தார், ஆசாரி வம்சத்தை பாதுகாத்தார், உடன்படிக்கை பெட்டியை பாதுகாத்தார். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த ஆசாரிய முறைமைகளை பாதுகாத்தார். அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை, சாட்சி ஆகமத்தை கர்த்தர் பாதுகாத்தார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். என்மேல் கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலியானதனால், இயேசு எனக்காய் பலியானதனால் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமம் 23வது அதிகாரம். யோவாஸ் ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறான். அவன் சின்ன வயசுல அவங்க அப்பா அங்கே எகுவால கொல்லப்படுகிறார். அவங்களுடைய அம்மா அத்தாலியால் இவனுடையதான சகோதரர்கள் எல்லாம் கொண்டு போட்டார். இவனை மட்டும் யோய்தா எடுத்து வளர்க்கிறாரு. 7வது வருஷத்துல யோய்தா நினைச்சுறாரு, அவன் கொஞ்சம் திடன் தைரியமா ஆண்டவர் மேல நம்பிக்கையில 100 பேருக்கு அதிபதி, எரோகாமின் குமார் அசரியா, யோகனான் குமார் இஸ்மவேல், அதாவது தாவீதுடைய குமார் ராஜாவுக்கு சாதகமா இருக்கிறவங்க, அத்தாலியாளுக்கு விரோதமா இருக்கிற எல்லாத்தையும் அவன் கூப்பிட்டு எல்லாத்தையும் உடன்படிக்கைக்கு உட்படுத்துறான். எல்லா லேவியர்கள் எல்லாம் வர வச்சுட்டான். சபையார் எல்லாரையும் கூப்பிட்டு ஆலயத்தில் கூப்பிட்டு வச்சு, ஏன்னா இவன் ஆசாரியன் அல்லவா, இவன் ஆசாரியன் எல்லாம் கூப்பிட்டு கோயிலில் வச்சு அவன் உடன்படிக்கை பண்ணி ராஜாவை அறிமுகப்படுத்தணும். அந்த அம்மாவை ராஜ்யபாரத்தை அகற்றணும்னு சொல்லி இப்போ இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ சில இடங்களில் இராணுவ புரட்சி ஏற்படும், சில இடங்களில் அவன் ஆலய புரட்சியும் ஏற்படும். இங்கே ஆலயத்தில் உள்ளதான ஆசாரியர்கள் புரட்சி செய்வதை பார்ப்போம். அவங்க என்ன செய்யணும், ராஜகுமாரன் ஆகிய ராஜாவை தாவீதுக்கு அப்புறம் ராஜாவாகணும்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் யார் எந்தெந்த வேலையை பார்க்கணும், எவ்வளவு தூரம் காவல் காக்கணும், எவ்வளவு தூரம் அவனை பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, அப்படி யாராவது அது மீறி வருவாங்களான்னா அவங்க கொலை செய்யப்படணும் அப்படின்னு ஒவ்வொருவருக்கும் ஷிஃப்ட் வாரியாக வச்சு அவனை எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்புறம் ஆயுதங்களை தரிச்சிருக்கணும்னுலாம் சொல்கிறார். அதுக்கப்புறம் 11ஆம் வசனத்தில் ராஜகுமாரனை வெளியே கொண்டு வர்றார். கிரீடத்தை அவன் தலை மேலே வைக்கிறார். அவன் கையில் அதனால தான் அவன் கையில் வேதாகம் வைக்கிற ஒரு பழக்கம். அவன் கையில் சாட்சி புஸ்தகத்தை கொடுக்குறாங்க. ஒரு கையில் சாட்சி புஸ்தகம் வச்சுருக்கிறான், தலையில் கிரீடம் இருக்குது, ஒரு கையில் சாட்சி புஸ்தகம், ஒரு கையில் செங்கோல். ராஜாவாக்கி யோய்தாவும் குமாரரும் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்கிறாங்க. உடனே ஜனங்கள் எல்லாரும் ராஜா வாழ்கிறாங்க.
இந்த சத்தத்தை அத்தாலியால் கேட்குறா. அத்தாலியால் கேட்ட உடனே ஓடி வர ஆலயத்துக்குள்ளே வர்றா. ஏன்னா அது அரண்மனையும் பக்கத்தில் தான். பார்த்தா நடையில் தன்னுடைய தூண், எப்போவுமே ராஜாவாக இருக்கிறவங்க நிற்கிற ஒரு தூண் இருக்குது. அது வலது பக்கமாக அந்த யாகின் போவாஸ் அப்படின்னு சொல்லப்படுற மாதிரி அதில் வந்து தூணுக்கிட்ட நினச்சிக்கிறான். ஒன்று ஸ்திரப்படுறதுக்காக ஒரு இடத்துலையும் பலப்படுவதற்காக ஒரு இடத்துலையும் நிறுத்தப்படுற மாதிரி அங்கே ஒரு தூண் பக்கம் அவன் நிற்கிறான். ராஜதூண் அதுக்கிட்ட நிற்க வச்சு பண்ணுறான். எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அதாவது எல்லாம் வெல் ப்ரிப்பேர்டு, எல்லாம் நல்லா நன்கு திட்டமிடப்பட்டது, நன்கு முறைப்படுத்தப்பட்டது, நன்கு வகுக்கப்படப்பட்டது, நன்கு பாதுகாக்கப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தவொன்னே துரோகம்னு வஸ்திரத்தை கிழிச்சிட்டு கத்துறா. அப்போ யோகிதா சொன்னா, இராணுவ தலைவர்கிட்ட சொன்னா, அவளை வெளியே கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவளை பின்பற்றுவனை பட்டயத்தால் வெட்டி போட்டுங்க, அவளை ஆலயத்தில் கொன்று போடாதீங்க, வெளியே போய் நினைச்சிங்க, அவளை கொன்று போட்டுருங்க, ஆலயத்துக்கு புறம்பே தள்ளி போட்டு கொன்று போட்டு அதே மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. குதிரை வாசல்னு ஒரு வாசல் இருக்குது, குதிரையில் ராஜா வந்து அந்த வழியாக தான் இவன் வந்திருக்கா ராஜாத்திங்கிறதுனால. அங்கே அவளை ஆலயத்துக்கு வெளியே குதிரை வாசலில் கொண்டு போட்டு, அப்புறம் யோகிதாவும் தங்கள் கர்த்தருடைய ஜனமாக இருக்கும்படி எல்லாரும் உடன்படிக்கை பண்ணி கொள்கிறாங்க. அப்புறம் நேராக போய் விக்கிரகங்கள்லாம் தவிர்த்து பாகாலின் பூசாசாரி மாத்தான், அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், அவனையும் அகற்றி போட்டு, இப்போ ஆலயம் இருந்ததுனால, ஆலயத்தில் ஆசாரியன் இருந்ததுனால, ஆலயத்தில் உடன்படிக்கை பெட்டி இருந்ததுனால, ஆலயமும் ஆலயத்தோடு சம்மந்தப்பட்டவங்களும் கர்த்தரோடு உண்மையாக இருந்ததுனால எனக்கு தப்பிச்சது. இது இல்லைன்னா, ஆலயம் மாத்திரம் இல்லாதிருந்தால், ஆசாரிகள் இல்லாதிருந்தால், அந்த புஸ்தகம் இல்லாதிருந்தால், உடன்படிக்கை புஸ்தகம் இல்லாதிருந்தா நீங்கள் வீணாக போயிருந்திருப்பாங்க. ஒரு வழி காட்டுவதற்கு ஆள் இல்லாமல் இருந்திருக்கும். கர்த்தர் அங்கே பாதுகாத்தார். ஆமென். ஆலயத்தை பாதுகாத்தார், ஆசாரி வம்சத்தை பாதுகாத்தார், உடன்படிக்கை பெட்டியை பாதுகாத்தார். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த ஆசாரிய முறைமைகளை பாதுகாத்தார். அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை, சாட்சி ஆகமத்தை பாதுகாத்தார். எல்லாம் பண்ணி கடைசியில் சிங்காசனத்தில் போய் உட்கார வைக்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. 21ஆம் வசனம் சொல்லுது, தேசத்து ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தாங்க. அத்தாலியாலை பட்டயத்தால் கொன்ற பின்பு நகரம் அமெரிக்கையாயிற்று அப்படின்னு பார்க்கணும். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருகிற நாளாய் இருப்பதாக. அத்தாலியால் செத்தால், ஆமென், ஸ்தோத்திரம், யோவாஸ் ராஜபாரத்திலே பொறுப்பெடுத்தான். ஆமென். தேசம் அகமகிழ்கிறதை கண்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 நாளாகமும் 23வது அதிகாரத்தில் நம்ம அதில் பார்க்குறோம். அத்தாலியாளுடையதான முடிவும் யோவாசுடையதான அரசாட்சியின் ஆரம்பமும் பார்க்குறோம். இதை அவருடையதான அத்தை, அப்பாவுடையதான சகோதரி, இவனை பாதுகாப்பாக வளர்த்து அவர் யோய்தா அவங்களுடையதான அத்தையினுடையதான கணவர், அவர் ஒரு ஆசாரியன். அவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, 6 வருடங்கள் ஒழித்து வைத்து 7வது வருடத்தில் ராஜாவாக்குறத பார்க்குறோம். அதுவரையிலும் யூதாவை கடுமையாக விக்கிரக ஆராதனைக்குள் நடத்தியதான அந்த அத்தாலியாளை அவர்கள் அவருடைய ஸ்தானத்திலிருந்து அகற்றி யோவாசை ராஜாவாக்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அத்தாலியால் கொன்று போட்ட பின்பு நகரம் என்ன செய்தான், அமைதல் ஆயிட்டான். அப்போ இந்த நாளில் பாருங்க, நமக்கு விரோதமாக கொந்தளித்து கொண்டிருக்கிறதான ஆமேன் பயங்கரமான சூழ்நிலையில் நாம் போயிட்டுருக்குறோம். ஆமேன். கர்த்தர் சீக்கிரமாக நியாயம் செய்யும்படியாகவும், ஆமேன், தேவனுடையதான விருப்பப்படி தேவனுடையதான பிள்ளைகள் ஆளுகைக்கு வரும்படியாகவும் நாம் இந்த நாளில் நம்ம ஜெபிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, கிருபை இறக்கம் தான் நல்ல பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த வேளையிலையும் இந்த யோய்தா கர்த்தாவே அந்த யோவாசை ரொம்ப அருமையாக அப்பா ராஜாவாக்கின அந்த செயலை நாங்கள் பார்க்கிறோம். எல்லா ஜனங்களுடைய ஒத்துழைப்பு இருந்துச்சுப்பா, எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் கர்த்தாவே ஆமேனப்பா எல்லாம் சுமூகமாக அத்தாளிகளுடையதான ஆமேனப்பா ஸ்தோத்திரம் அவருடையதான சரித்திரமும் சுமூகமாக முடிவுக்கு வந்ததுங்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு பின்பதாக ஒரு நல்ல ஒரு கோல்டன் பீரியடை நீங்கள் கொடுத்தீங்க. யோய்தா கர்த்தாவே ஆமேனப்பா அவனை
யோவாசை உருவாக்கின விதத்தையும் நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. கத்தாவே இந்த நாளிலும் கத்தாவே தேவனுடைய தாசர்கள் கத்தாவே ஆமேனப்பா ஸ்தோத்திரம் அப்பா. அவன் ஜெபிக்கும் போது அப்பா, திட்டமிடும் போது, நல்ல ஆலோசனைகள் கொடுக்கும்போது கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, நகரம் ஆமேனப்பா ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமாக இருக்குங்கிறத நாங்கள் பார்க்குறோமே. எங்கள் தேவனாகிய கத்தாவே உம்முடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கத்தாவே ஸ்தோத்திரம் உம்முடைய தாசர்கள் ஆளுகை செய்வார்களாக. விரோதமாக இருக்கிற அத்தாலியாள்கள் கத்தாவே அகற்றப்படுவார்களாக. தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா பிரச்சனைகள், எல்லா விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் கத்தாவே அப்பா ஒரு முடிவுக்கு வருவதாக. அப்பா தேவரீர் உடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கத்தாவே சொன்னதான வாக்கு தத்தங்கள் விக்கிரகங்கள் அழிக்கப்பட்டு போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா. கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமே, நீர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பீர் என்று சொல்லி கத்தா நாங்கள் பார்க்கிறோமே. அந்த நாளுக்காக நாங்கள் கத்தா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா. கடைசி நாட்களில் கர்த்தருடையதான ஆலயம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்படும், எல்லா ஜனங்களும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள் என்று சொல்லப்பட்டபடி உம்முடைய ஆளுகைக்காய் காத்திருக்கிறோம். தேவரே இதை செய்ய வல்லமையுள்ள தேவன் என்பதை விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.